ஹாய், என் பேர் கௌதம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மரவந்தி அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கேன். இது எங்கே இருக்குன்னா மேங்களூர் டு கோவா ஹைவேல இருக்குது. ஸோ இது வந்து வெஸ்ட் கோஸ்டல் ரோடுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஷிவ்மோகா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு கர்நாடகாவில் இருக்குது. ஷிவ்மோகா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வந்துட்டு ஸோ இப்போ இந்த பீச்சுக்கு வந்திருக்கேன். மரவந்தி பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீச்சிலேருந்து மேங்களூருக்கு வந்து நான் ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி, அதாவது லிஃப்ட் கேட்டு நான் போகிறேன். நான் இப்போது இருக்கிற இடத்துல இருந்து மேங்களூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ஒரே லிஃப்டாக வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். லாரி டிரைவர்ஸ், லாரி இந்த மாதிரிலாம் வந்து நிறுத்தினாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ரோடு பக்கத்துலேயே பீச்சு, வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே கிளைமேட்டே வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பைக்கர்ஸ்லாம் வந்து இந்த பிளேஸ்லாம் வந்து சொர்க்கம் மாதிரி நினச்சி ரைட் பண்ணுவாங்க. அப்புறம் காரில் போனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ லிஃப்ட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஓகே, கிடைக்குதான்னு பார்ப்போம். லாரி நிறுத்தினாங்கன்னா வந்து இங்கேருந்து டேரெக்டாக மேங்களூருக்கு போயிடலாம். பட் லாரி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இதுதான் என்னோடய பேக். ரெயின் கவர் போட்டிருக்கேங்க. ஏன்னா வந்து காலையிலேருந்தே மழை வர மாதிரியே இருக்குது. காலையில் கொஞ்சம் மழை தூத்தல் போட்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து மேகமூட்டமாகவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டிக்கு வந்து ரெயின் கவர் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு பேக்கை வந்து நான் வச்சுருக்கேன். இங்கே காலையில் வந்தாங்க, மார்னிங் வந்தேன். இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆயிடுச்சுங்க. ஸோ லிஃப்ட் இன்னும் கொஞ்சம் 1 ஹவர் நான் வெயிட் பண்ணேன், கிடைக்கல. கண்டிப்பாக லிஃப்ட் கேட்டு தான் போகிறோம். லிஃப்ட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்கே போய் கேட்கலான்னு இருக்கேன். இப்போ உங்களுக்குமே நீங்களும் வந்து லிஃப்ட் கேட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் வந்து உங்களுக்கும் லிஃப்ட் கிடைக்கலன்னா ரொம்ப நேரமே வந்து ஒரே இடத்துல வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா வந்து ½ அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து வேறு இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த மெயின் ரோட்டில் ஒரு சின்ன ரோடு வந்து ஜாயின் ஆகும். ஸோ அங்கேருந்து வரவங்க வந்து லிஃப்ட் தரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரே இடத்துல வந்து நிற்காதுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகிற வழியில் இருக்க ஊர் பேர்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே லிஃப்ட் இப்போது நீங்கள் 20 கிலோமீட்டர்ஸ் போகிறீங்கன்னா ஒரே லிஃப்ட் வந்து கிடைக்கும்னு உங்களால் வந்து சொல்ல முடியாது கன்ஃபார்மாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து லிஃப்ட்டு கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் வந்து 10-20 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணும். பட் அவரும் வந்து 5 கிலோமீட்டர் தான் வந்து போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த ஊர் பேர் சொல்லுவார். ஆனால் வந்து அந்த ஊர் பேர் வந்து உங்களுக்கு தெரியாது. நான் இந்த ஊருக்கு தான் போகிறேன், 5 கிலோமீட்டர் தான் போவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ போகிற வழியில் நீங்கள் வந்து அந்த ஊர் பேர்லாம் வந்து ஓரளவுக்கு பெரிய ஊராக இருக்கிற பேர்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா, நான் இங்கே இறங்கிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 20 கிலோமீட்டர்ஸே வந்து 4 லிஃப்ட்டாக கேட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் ஒரே லிஃப்ட்டாக தான் வந்து கேட்டு போவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கிடச்சிரும். பட் வந்து உங்களுக்கு சில டைம்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. அவ்வளோதான், பெருசாக எதுவும் இல்லை. ரோடு வந்து
நம்மளுக்கு 100 கிலோமீட்டருக்கே வந்து லிஃப்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க. வேர்ல்டு லெவலில் ஹிட்ச்ஹைக்கிங் லிஃப்ட் கேட்டு வந்து 4 லட்சம் கிலோமீட்டர் வந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து 1973 வந்து அவர் ட்ராவல் பண்ணி ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணியே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிருக்காரு. ஸோ நினச்சி பாருங்கள், இப்போ வந்து இவ்வளோ வண்டி இருக்குது. அப்போல்லாம் வந்து வண்டியே இருக்காது, வெஹிக்கிளே வந்து அவ்வளோ இருக்காது. காரு, பைக்கு, லாரி இந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது, அவ்வளோக்கு இருக்காது. ஸோ அப்போயே வந்து அவ்வளோ தூரம் அவ்வளோ மெனக்கிட்டு அவர் லிஃப்ட் கிட்ட போயிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் 2017 வந்து அவரை வந்து இன்னொருத்தர் வந்து பிரேக் பண்ணிட்டாரு. 7 லட்சம் கிலோமீட்டர் வந்து லிஃப்ட் கிட்ட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்னமும் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காரு. லாஸ்ட்டாக வந்து அதான் வந்து ரெக்கார்டாக இருக்குது, வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு லிஃப்ட்டே வந்து எனக்கு கிடச்சிது. லிஃப்ட்டு கொடுத்தவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் பாதி தூரம் தான் போவேன், அது வரைக்கும் நான் உன்னை இறக்கி விட்றேன் அப்படின்னு சொன்னார். நான் போயிட்டு இருந்த ஹைவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் வந்து கிளைமேட் வந்து கூலாக இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஆஃப்டர்நூன் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி லிஃப்ட்டு கேட்டு மேங்களூர் போயிட்டேன். ஸோ நான் கரெக்டாக மேங்களூருக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் முன்னாடி வந்து நான் இறங்கினேன். எகைன் அங்கே இருந்து லிஃப்ட்டு கிடைக்கல. ஸோ நான் வேறு வழி இல்லை, பஸ் பிடிச்சே வந்து மேங்களூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டேன். மேங்களூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் தூரம். எகைன் இன்னொரு பஸ் பிடிச்சி அங்கேருந்து ஃபைனலாக மேங்களூர் ஜங்ஷனுக்கு வந்து நான் போய் சேர்ந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.